அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன விடயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஏஐ வீடியோ எவ்வாறு உருவாக்குறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் கூகுள் குரோமில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை டவுன்லோட் பண்ண வேண்டும். அது 3D இமேஜாக இருக்கலாம் அல்லது நோபல் ஜேபிஜி இமேஜாகவும் இருக்கலாம். ஆனால் 3D இமேஜ்னு சொன்னால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் அதுக்கு கூகுள் குரோமில் போயிட்டு 3D இமேஜ் கொடுப்பீங்க. அதாவது இப்போ டாக்கோ கேட்டோ எதுன்றாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வரும். உங்களோட ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கூகுள் குரோமில் டவுன்லோட் பண்ணணும் இல்லை, கேலரியில் உள்ள ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்வீங்க. ஏஐ வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் பயன்படுத்தும் அப்ளிகேஷன் பிக்ஸ்வேர்ஸ் அப்ளிகேஷன். அதனை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் வரும். அதை நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுவீங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து அதை லாக்இன் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் சைன் அப் கொடுப்பீங்க. ஏற்கனவே இருந்தால் நீங்கள் உங்களோட கூகுள் ஐடியை கொடுத்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சைன் அப்பை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு உங்களோட இமெயில் கேட்கும், அடுத்த உங்களோட பேரை கேட்கும், அடுத்து நீங்கள் நினைவு வச்சுருக்கக்கூடிய மாதிரி பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. அதே பாஸ்வேர்டை திருப்பி டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மெயிலுக்கு ஒரு கோட் வரும். அந்த கோடை நீங்கள் இதில் டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய என்ன பேரில் அழைக்கலாம்னு சொல்லி வரும். நீங்கள் அந்த பேரை டைப் பண்ணிவிட்டு லெட் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய எஃபெக்ட்டுகள் வரும். இந்த எஃபெக்டில் நீங்கள் எந்த எஃபெக்டை கொடுக்க போகிறீங்களோ அந்த எஃபெக்டை நீங்கள் தெரிவு செய்வீங்க. இப்போ நான் நாய்க்குட்டி ஆடுற மாதிரி இமேஜ் தேவைன்னு சொன்னால் அதை கொடுப்பேன். அதை கொடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு பூனைக்குட்டிகிட்ட படம் தேவைன்னு சொன்னால் அந்த பூனைக்குட்டியை கொடுத்து போட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ க்ரியேட் ஆகி வரும். க்ரியேட் ஆனவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே யுவர் வீடியோ இஸ் ஜெனரேட்டிங் வரும். அப்போ உங்களோட வீடியோ உருவாக்கப்படும். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இமேஜ் ஓப்பன் ஆகி வரும். பிறகு நீங்கள் அதை எந்த சோஷியல் மீடியாவில் தேவைன்னு சொன்னால் போஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இமேஜ் டவுன்லோட் ஆகும். அதற்கு முன் என்ன கேட்கும்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஓட்டோ மார்க்கோட கொடுக்க போகிறீங்களா அல்லது நோ ஓட்டோ மார்க்குன்னு கேட்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிக்ஸ்வேர்ஸால் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கல அதனுடைய லோகோ வரும். நீங்கள் பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் அதை எந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அதில் அதை க்ராப் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்வீங்க. நோ ஓட்டோ மார்க்குன்னு சொன்னால் நீங்கள் மாதாந்தம் அல்ல வருடாந்தம் இந்த அப்ளிகேஷனுக்கு பே பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ஓட்டோ மார்க் இல்லாமல் ஏஐ வீடியோக்களை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோ ஓப்பன் ஆகி வந்துடும். பின்னர் உங்களுக்கு தேவையான சோஷியல் மீடியாவில் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்கள். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் இதுக்குரிய ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ்கள் எப்படி எடுக்கிறது, நாங்களாக ஒரு இமேஜை கொடுக்குறது, அப்படி டெக்ஸ்ட் மூலம் அப்படி அனிமேஷன் கொடுக்குறோன்னு சொல்லி பார்ப்போம். சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிக்கும். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.